Hi friends, 10th NCERT Max exercise 5.2 la 6th question நம்ம பார்க்க போறோம். Check whether minus 150 is a term of the AP 11, 8, 5, 2 and so on. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு AP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த APயில் minus 150 அப்படின்றது ஒரு டேர்மாக இருக்குமா அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏபியிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் 11. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 8 - 11 நமக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்குற -150யை நம்ம லாஸ்ட் டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஏஎன் ஈக்குவல் டு -150 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த -150 அப்படின்றது எத்தனாவது டேர்மில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாலே ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த -150 வந்து இந்த ஏபியில் ஒரு டேர்மா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் -1 இன்டூ டி. சேம் இதே ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ ஏஎன்னோட வேல்யூ வந்து இங்கே -150 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 11 ப்ளஸ் என் -1 நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டியோட வேல்யூ வந்து -3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு -150 இந்த ப்ளஸ் 11 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -11 மாறிடும். ஈக்குவல் டு n -1 இன்டூ -3 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? -150 -11 ஆட் பண்ணால் நமக்கு -161 வரும். ஸோ அட் த சேம் டைம் ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த -3 நம்ம ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது நமக்கு டிவிஷன் -3 மாறிடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு n -1 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மைனஸும் இந்த மைனஸும் நம்ம கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 161/3 ஈக்குவல் டு n -1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 161/3 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். -1 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது +1 மாறிடும். ஈக்குவல் டு n. ஓகேவா? ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் 3 வந்துடும். ஸோ 161 + 3 ஈக்குவல் டு n. அப்போ n ஈக்குவல் டு 164/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது 3ஆல் 164 நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 1 3s are 3, 5 3s are 15, ரிமைனிங் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 3s are 12 வரும், ரிமைனிங் 2 வந்துடும். பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 ஆட் பண்ணால் 6 3s are 18 வரும். ஸோ அகைன் நமக்கு ரிமைனிங் 2 வந்துடும். ஸோ அகைன் நமக்கு 6 3s are 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்னோட வேல்யூ வந்து நமக்கு ஒரு டெசிமல் நம்பராக கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் நமக்கு என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும், ஒரு நேச்சுரல் நம்பராக தான் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 54.66 அப்படின்றது ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த -150 அப்படின்றது இந்த ஏபியில் ஒரு டேர்மாக கண்டிப்பாக இருக்க முடியாது. தேர்ஃபோர் -150 இஸ் நாட் அ டேர்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடலாம்.